வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயக்கத்தை சார்ந்தவர்கள் மக்களிடமிருந்து திரட்டி வைத்திருந்த வைப்பு நிதியாக வைத்திருந்த தங்க நகைகளில் பெரும்பாலான தங்க நகைகளை பசில் ராஜபக்சே அவர்கள் தன்வசப்படுத்தி கொண்டு தப்பித்து விட்டார் என்கின்ற ஒரு பதிவை சரத் பொன்சேகா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இது சரத் பொன்சேகா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயமாக இருந்தால் கூட இப்பொழுது ஒரு அழுத்தமான பதிவை வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த இரகசியங்கள் என்ன என்கின்ற கேள்வி பிரதானமாக எழும்பியிருக்கின்றது. இரண்டாவது ஒரு பிரச்சனை, பிள்ளையான் அவர்களுடைய அலுவலகத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சோதனையில் அதிர வைக்கும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த பொருட்கள் பல உண்மைகளை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும் பிள்ளையானோடு பயணித்து கொண்டிருந்த அவருடைய ஓட்டுநர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் பிள்ளையான் அவர்களை குறித்து அதிர்ச்சியான பல தகவல்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்களை மையப்படுத்தி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சரத் பொன்சேகா போன்றவர்கள் கூட அல்லது சரத் வீரசேகரா போன்றவர்கள் கூட எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் பல விடயங்களை குறித்து பேச வைக்கின்றன. முதலாக நாம் இதை குறித்து கேட்கின்ற பொழுது நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் பேச வேண்டிய செய்திகளா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. ஆனால் பேசிதான் தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் அதிலே உருவாகிவிடுகிறது. எனவே இது சார்ந்த கருத்துகள் பதிவிடப்பட வேண்டும் என்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சரத் பொன்சேகா, இந்த சரத் பொன்சேகா அவர்களை மையப்படுத்தி நான் நேற்று கூட ஒரு காணொலியில் சில விடயங்களை குறித்து பேசியிருந்தேன். சரத் பொன்சேகா அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் அவர் அந்த இராணுவம் சார்ந்த பணிகளில் இருந்த காரணத்தினால் பல விடயங்களை அவர் அவ்வப்போது பேசிக்கொள்வது வாடிக்கை. அப்படி பேசுகின்ற பொழுது அவர் உண்மையை சொல்கின்றாரா அல்லது தன்னை முதன்மைப்படுத்த சொல்கின்றாரா என்கின்ற கேள்விகள் பலர் மனதில் எழும்பும். திடீரென்று ஏதோ ஒன்றை சொல்லுவார், திடீரென்று இயக்கம் சார்ந்த செய்திகளை சொல்லுவார், திடீரென்று வேறொரு கருத்தை சொல்லுவார், திடீரென்று இராணுவத்தை மையப்படுத்தி இராணுவத்தை எதிர்க்கக்கூடிய சில கருத்துக்களையும் பதிவிடுவார். அவர் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுகளில் ஒரு நிலையில்லாத ஒரு களம் அமைந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு விடயத்தில் அவர் தெளிவாகவே சில கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே வந்தார். அது இயக்கத்தை சார்ந்தவர்கள் சேர்த்து வைத்திருந்த நிதி சார்ந்த விடயங்களை ராஜபக்சே வகையறாக்கள் அதை கையாடிவிட்டார்கள் என்கின்ற பதிவை சரத் பொன்சேகா அவர்கள் அடிக்கடி எடுத்து வைத்து கொண்டே இருந்தார். தற்பொழுது அந்த பணம், அந்த நகை யாரிடம் சென்றிருக்கிறது என்கின்ற விவரத்தை அவர் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றார். அதுதான் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கின்றது. 2009 பின்பு பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டே இருந்தன. சில நேரங்களில் அந்த செய்திகளில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்கின்ற தேடல்கள் கூட நம் மனதிற்குள் எழும்பி இருக்கின்றன. 2009 பின்பு ராஜபக்சேவும் கோத்தபய ராஜபக்சே இருவரையுமே மையப்படுத்திய ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. அது காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மையப்படுத்திய செய்தி. காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களை தென்னாப்பிரிக்கா பகுதியிலே தாங்கள் அல்ல ஆப்பிரிக்கா நாடு ஏதோ ஒன்றில் தாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அடிமைகளாக அவர்களை கொண்டு சென்றிருப்பதாகவும் இங்கிருந்து திருடப்பட்ட நிதிகளை, அதாவது இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நிதிகளை ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே வகையறாக்கள் தங்களுக்காக சுருட்டி கொண்டு சென்று வெளிநாடுகளில் முதலீடு செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி ஊடகங்களில் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருந்தன. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டதா என்றால் இல்லை. காரணம், அவர்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அதை குறித்த செய்திகள் உலா வந்ததை தவிர ஆதாரங்களை எடுத்து வைக்கக்கூடிய களங்களை யாரும் எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையவில்லை. இந்த சூழலில் பல காலங்களாக இயக்கத்தை சார்ந்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தங்கம் சார்ந்த விடயங்களை தேட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பலர் ஆங்காங்கே புதையலை தேடுகிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த தங்க நகைகளை தேடக்கூடிய களங்களை எடுத்திருந்த செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம். உடனே அரசு காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்வது, விசாரணை நடத்துவது என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை ஊடகங்கள் அதை வெளியிட்டு கொண்டே இருந்தன. இந்த சூழலில்தான் இப்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்.
இயக்கத்தை சார்ந்தவர்கள் மக்களிடம் வைப்பு நிதியாக பெற்றுக்கொண்டிருந்த தங்க நகைகளில் பாதி அளவு தங்க நகைகள் மட்டுமே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மீதி உள்ள தங்க நகைகள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதை எடுத்துக்கொண்டு சென்றவர் ரமல் ராஜபக்சே அவர்கள். நமல் ராஜபக்சேவும் பசில் ராஜபக்சே போன்ற இந்த வகையறாக்கள் இணைந்துதான் அந்த தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்கின்ற பதிவை சரத் பொன்சேகா அவர்கள் இப்பொழுது பதிவிட்டிருக்கின்றார். இது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. உண்மையிலே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய உடைமைகளையும் தமிழ் மக்களுடைய அனைத்து பொருள்களையும் சுருட்டி வாரி கொண்டு போய் கொளுத்து திரிந்திருந்திருக்கிறார்கள் இந்த ராஜபக்சே வகையறாக்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது ஒரு வருத்தமான பதிவாக இருந்தால் கூட இதுதான் உண்மையான பதிவாகவும் இருந்திருக்கக்கூடும் என்கின்ற ஐயப்பாடுகள் எழும்புகின்றன. இதே வேளையில் இன்னொரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அந்த இன்னொரு விடயம் எதை மையப்படுத்தி பேசப்படுகின்றது என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களை மையப்படுத்தி பேசப்படுகின்ற ஒரு விடயம். இதை குறித்து நான் நேற்று கூட சற்று விரிவாக பேசியிருந்தேன். புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அதிதீவிர சலுகைகளை இன்றைய அரசாங்கம் வழங்குகிறது. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம், இன்றைய அரசாங்கம் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு பெரும் நிதியை கொடுத்து உதவியதில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய கைகள் ஓங்கி இருந்தன. அதன் அடிப்படையில் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. அந்த களம் அமைந்த காரணத்தினால்தான் இந்த ஆட்சியாளர்கள் இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று அழைத்து அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலைப்பாடுகளை எடுத்திருந்திருக்கிறார்கள். அதுபோல புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெருவாரியாக கொடுப்பதற்கான களத்தையும் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளையும் பதிவிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இப்படி கிடைத்திருக்கக்கூடிய இந்த சலுகைகளை புலம்பெயர்ந்த தமிழர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு இயக்கம் சார்ந்த செயல் வடிவங்களை மீள் உருவாக்கம் செய்து அதாவது இலங்கைக்கு பெரும் சிக்கலை உருவாக்குவதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள். இந்த அரசு அமைதியாக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகளை இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்றார்கள் சரத் வீரசேகரா போன்றவர்கள். தமிழர்கள் தாங்கள் சார்ந்த விடயங்களில் சற்று உயர்வான நிலையை அடைகின்ற பொழுது சிங்களர்கள் இதுபோன்ற கதைகளை சொல்லி சமூகத்திடம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான களத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இது கூட ஒரு இன அழிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.